வணக்கம். இன்றைய செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலினின் குடும்ப சொத்தாக திமுக மாறி வருகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். அத்துடன் அக்கட்சியில் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறேன் என உதயநிதி கூறுகிறார். 5 ஆண்டு ஆட்சியிலும் கட்சியிலும் அவர் மட்டுமே துணை முதல்வர் பதவிக்கு வந்துள்ளார். அவர் தவிர திமுகவில் இளைஞர்கள் வேறு யாரும் முன்னேறி உள்ளனரா? விருதுநகரில் இளைஞர்களை அழைத்து வந்து நீங்கள் உழையுங்கள், நாங்கள் உயர்கிறோம் என்று மறைமுகமாக கூறி குடும்ப ஆட்சியை உறுதி செய்துவிட்டு சென்றுள்ளனர். உதயநிதி சவுடால் பேர் வழி என பழனிசாமியை வாய்க்கு வந்தபடி தரம் தாழ்ந்து பேசுவதன் வாயிலாக உதயநிதி தரம் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறார் என்றும் RB உதயகுமார் பேசியுள்ளார். சேலத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த 51 நிபந்தனைகளுடன் போலீஸ் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த தவிக தலைமை முடிவெடுத்தது. சீலநாயக்கன்பட்டி அல்லது சேலம் அருகே மகுடஞ்சாவடி பகுதியில் கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க கோரி போலீசில் தவிகவினர் மனு அளித்தனர். ஆனால் போதிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை. இதனால் 5000 பேர் மட்டும் பங்கேற்கும் வகையில் சேலத்தில் கூட்டம் நடத்தி கொள்ள 51 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்தனர். இது குறித்து தவிக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் கூறுகையில், போலீசாரின் 51 நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளன. பங்கேற்போர் 5000த்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதால் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு பதிலாக விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்படுகிறது. கூட்டம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதால் வீட்டில் இருந்தபடியே டிவியில் நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்று கூறினார். அன்னதானப்பட்டி போலீஸ் உதவி கமிஷனர் பரவாசுதேவன் கூறுகையில், பிப்ரவரி 13ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு கூட்டத்தை துவங்கி பிற்பகல் 3 மணிக்குள் முடிக்க வேண்டும். போலீசின் 51 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் தவிகவினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கூட்டணி குறித்து பேச காங்கிரஸ் மேலிடம் குழு அமைத்தும் திமுக தாமதப்படுத்துகிறது. 36 நாட்களாக காத்திருக்கிறோம் என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் தேர்தல் கூட்டணி பேச காங்கிரஸ் தலைமை கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி குழு அமைத்துவிட்டது. கிரீஷ் ஷோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் குழு 36 நாட்களாக காத்திருக்கிறது. ஆனால் திமுக இன்னும் குழு அமைக்கவில்லை. நாங்கள் 36 நாட்களாக பொறுமையுடன் காத்திருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். நடிகர் விஜயின் வருகை திமுக ஓட்டு வங்கியை பெருமளவில் பாதிக்கும். அது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு உதவியாக இருக்கும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வரும். அதன் பிறகு தொகுதி பங்கீடு முடிந்து தேர்தலை ஒற்றுமையாக சந்திப்போம். அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும். திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, கொள்கை கூட்டணி என்றெல்லாம் கதை விடுகின்றனர். காங்கிரஸ் சார்பாக குழு அமைத்து பல மாதங்களாக ஆகிறது. இன்னும் திமுக சார்பாக குழு அமைக்கவில்லை என காங்கிரஸ் MP கார்த்திக் சொல்கிறார். திமுக கூட்டணி திரிசங்கு நிலையில் உள்ளது. ஒரே ஒரு குடும்பம் இந்த ஆட்சியை கையிலே வைத்துக்கொண்டு தமிழகத்தை சுரண்டுகிறது. வாரிசுக்கு முடிசூட்டிட முதலமைச்சர் துடிக்கிறார். தனிநபரின் ஆசாபாசங்களுக்கு அரசியல் நடத்த முடியாது. கட்சி என வரும்போது உறவு நட்புக்கு எல்லாம் இடமில்லை என்றும், கடந்த சட்டசபை தேர்தலில் அமமுக தனித்து போட்டியிட்டதால் திமுகவுக்கு வாய்ப்பாக அமைந்தது. இம்முறை அந்த வாய்ப்பு இருக்காது. தவிக தலைவர் விஜயால் பிற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என கருத்து கணிப்புகளில் கூறுகின்றனர். உண்மையில் விஜயின் வருகை திமுக ஓட்டு வங்கியை பெரிய அளவில் பாதிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு உதவியாக இருக்கும். இதனால்தான் விஜயை நான் வரவேற்கிறேன் என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார். பாமகவை சேர்த்துக் கொள்வதாக எந்த இடத்திலும் திமுக சொல்லவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அத்துடன் ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதல் எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என கட்சி தொண்டர்கள் விரும்புகின்றனர். அதற்காக கூட்டணி தலைமையிடம் அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த முறையும் அதே அழுத்தம் தொடரும். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் மீது என்றைக்கும் எனக்கு மதிப்பு உண்டு. அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. ஆனால் 2011ஆம் ஆண்டிற்கு பின் அவர் அரசியல் ரீதியாக எடுத்த சில முடிவுகள் எங்களுக்கு மட்டுமல்ல, ஈவேரா இயக்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பிற்கும் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தன. பாஜக அகில இந்திய அளவில் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறது. பாமக தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை செய்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. இப்படிப்பட்ட அணுகுமுறையால் அவர்களிடம் இருந்து விலகி நிற்கிறோம். இது கட்சியின் கொள்கை முடிவு. அந்த முடிவை எடுக்கும் நிலைக்கு அக்கட்சிகள் தான் எங்களை தள்ளின.
பாமகவை சேர்த்துக் கொள்வதாக எந்த இடத்திலும் திமுக சொல்லவில்லை. அதனால் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.